மருத்துவம் என்பது புனிதமானது கிடையாது. மருத்துவ தொழிலும் புனிதமானது கிடையாது. எப்படி நமக்கு அது தெரிஞ்சு போச்சு அப்படின்னா, இப்போ வந்து நல்ல சீசன் டைமில் நல்ல மழை காலத்தில் மருத்துவர்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. நிறைய பேஷண்ட் வருவாங்க, நமக்கு நல்ல வருமானம் வரும். அப்போ அதுலேருந்தே தெரிஞ்சு போச்சு, மருத்துவர்கள் ஒன்றும் புனிதமான தொழில் கிடையாது. மனுஷங்க நோயாளி ஆனால் தான் அவங்களுக்கு வருமானம், அவங்களுக்கு கொண்டாட்டம், மருத்துவர்களுக்கு கொண்டாட்டம். மக்கள் நோயாளியானால் மருத்துவர்களுக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிறது மக்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஒரு நோயோடு போனால் மருத்துவர்களுக்கு சந்தோஷம். ஒரு நோயோடு போகும்போது உங்களை செக் பண்ணி பார்க்கணும், ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். அப்படிங்கும்போது பெரிய கம்ப்ளைண்ட் இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவே ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஏமாற்றம். அப்போ தெரிஞ்சு போச்சு, அப்போ மருத்துவம் என்பது மருத்துவ தொழில் என்பது புனிதமானது இல்லை அப்படிங்கிறது மக்களுக்கு புரிஞ்சு போச்சு. அதனால் மருத்துவர்கள் மீது மக்கள் நம்பிக்கை வைப்பதை தவிர்ப்பதற்காக முன்கூட்டியே உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்து நோயாளியாக ஆகாமல் பார்த்து கொள்ள மக்கள் இப்பொழுது முயற்சி செய்கிறார்கள். ஏனென்றால் நோயாளியாக ஆனால் மருத்துவர்களுக்கு தான் கொண்டாட்டம். நாம் நோயாளியானால் மருத்துவர்களுக்கு தான் கொண்டாட்டம். நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டாலே மருத்துவர்களுக்கு கொண்டாட்டம். எப்போ இருந்தாலும் நீ எங்ககிட்ட தான் வருவ, நல்ல நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடுங்க மக்களே, அப்போ தான் நீங்கள் நோயாளி ஆவீங்க, எங்ககிட்ட வருவீங்க, மருத்துவர்களை நோக்கி வருவீங்க, எங்களுக்கு அப்போ தான் வருமானம் பார்க்க முடியும் அப்படின்னு மருத்துவர்கள் இன்றைக்கி அப்படி தான் இருக்காங்க. அதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ மருத்துவர்களும் சரி, மருத்துவ தொழிலும் சரி புனிதமானது கிடையாது அப்படிங்கிறது இன்றைக்கி மனிதர்கள் உணர்ந்துட்டாங்க, மக்கள் உணர்ந்துட்டாங்க. மருத்துவ தொழில் புனிதமானது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ மருத்துவ தொழில் புனிதமானது கிடையாது, மருத்துவரும் புனிதமானவர்கள் கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது மக்கள் நோயாளியானால் தான் அவங்களுக்கு வருமானம். மக்கள் நோயாளி ஆரோக்கியமாக இருந்துட்டால் அவங்களுக்கு அது ஒரு ஏமாற்றம். அதுபோல் ஒரு வக்கீல் தொழிலும் புனிதமானது கிடையாது. வக்கீல் தொழிலுக்கும் மக்கள்கிட்ட பிரச்சனையோடு வந்தால் தான் வக்கீலுக்கு வருமானம். மக்கள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக வாழ்ந்துட்டால் வக்கீலுக்கு திண்டாட்டம், வக்கீலுக்கு வருமானம் கிடையாது. அப்போ அதுவும் புனிதமானது கிடையாது அப்படின்னு மக்கள். அப்போது முன்கூட்டியே நாம் எந்த பிரச்சனையிலையும் சிக்காமல் இவர்களுக்கு நாம் இரையாகி விடக்கூடாது. மருத்துவர்களுக்கு நோயாளியாக மாறி நாம் மருத்துவர்களுக்கு இரையாகி விடக்கூடாது. மருத்துவர்களின் நுகர்வோர்களாக மாறிவிடக்கூடாது. மருத்துவர்களுக்கு கொண்டாட்டத்தை தருகிற ஒரு நபராக மாறிவிடக்கூடாது. நாம் நோயாளியானால் அந்த மருத்துவர்களுக்கு கொண்டாட்டம் அப்படின்னா அந்த மருத்துவர்களுக்கு மருத்துவர்கள் கொண்டாட்டத்தை தருகிற ஒருவராக நாம் மாறிவிடக்கூடாது, நோயாளியாக மாறிவிடக்கூடாது அப்படின்னு இப்போ மக்கள் உணர்றாங்க. அப்போ இந்த மருத்துவர்களும் புனிதமானவர்கள் கிடையாது. கொஞ்சம் கூட இருக்கிற காசை பிடுங்கிட்டு போகிறதுக்கு தான் இந்த மருத்துவர்கள் முயற்சி பண்ணுவாங்க. அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மருத்துவர்கள்ட்ட எச்சரிக்கையாக இருக்கணும், முன்கூட்டியே ஆரோக்கியமாக இருக்கணும். கண்டதையும் தின்னுட்டு நாம் சேமித்து வைக்கிற எல்லா பணத்தையும் இந்த மருத்துவர்கள் பிடுங்கிட்டு போயிடுவாங்க. அதனால் நம்ம முன்கூட்டியே என்ன பண்ணணும், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு இப்போ மக்கள் வருமுன் காப்போம், நோய் வருவதற்கு முன்பே உணவு கட்டுப்பாட்டை கடைபிடித்து ரொம்ப பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து எந்த ஒரு வகையிலையும் மருத்துவர்கிட்ட போயிடக்கூடாது. ஒரு விபத்து வாயிலாக கூட நம்ம போயிடக்கூடாது. ரொம்ப பாதுகாப்பாக வாகனங்களை ஓட்டணும். போயிட்டால் ஏதாவது எசகுபிசகாக ஒரு நோயோ, கடுமையான நோய், நிரந்தரமான குணப்படுத்த முடியாத ஒரு நோய் காரணமாகவோ அல்லது ஒரு கொடுமையான விபத்தின் காரணமாகவோ அந்த மருத்துவமனைக்கு போயிட்டாக்கா அவ்வளோதான், இருக்கிறது எல்லாத்தையும் பிடுங்கி நம்மளை கடங்காரனாக விட்டுருவாங்க. எப்போன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மருத்துவர்களை பற்றி இப்போ மக்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. பல வருட சேமிப்பை ஓரிரு வாரத்தில் பிடுங்கிட்டு விட்டுருவாங்க இந்த மருத்துவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்களை பற்றி இப்போ மக்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ இந்த நோய்கள், அப்போ மருத்துவர்களும் புனிதமானவர் கிடையாது, மருத்துவமும் புனிதமானது கிடையாது, மருந்துகளும் புனிதமானது கிடையாது. அப்போ நோய்களை நம்ம குணப்படுத்தணும்னா நம்ம நோய்களை குணப்படுத்த முடியாது. அது ஒரு வியாபார வலை. அது வியாபாரிகளால், ஒரு மருத்துவத்துறை வியாபாரிகளால் வீசப்படுகிற ஒரு வலை. மருந்துகளும் சரி, மருத்துவமனையும் சரி, மருத்துவமும் சரி, மருத்துவர்களும் சரி, அது ஒரு மருத்துவத்துறையை சார்ந்த வியாபாரிகளால் வீசப்படுகிற ஒரு வலை. அதனால் அது நமக்கு தேவையில்லை. மருந்துகளை நம்பாத, மருத்துவத்தை நம்பாத, மருத்துவரை நம்பாத, மருத்துவமனையை நம்பாத, உணவை நம்பு, உணவே மருந்து. நல்ல உணவுகளை நீ சாப்பிட்டு முன்கூட்டியே நோய்கள் வருவதை தடுத்து விடு. உணவே தீர்வு. உணவுலேயே நீ எல்லா தீர்வையும் அடைஞ்சிக்கோ. அதற்கான உணவுகளை நீ கண்டுபிடி. நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடாத.
நோய்களிலே உனக்கு எல்லா தீர்வும் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் மலச்சிக்கலா, நீ 1/4 கிலோ பன்னீர் திராட்சை நல்லா கழுவிட்டு உப்பு போட்டு நல்லா கழுவிட்டு அதை 5 சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிடு. 5 சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிட்டா உனக்கு மலச்சிக்கல் இருக்காது. பப்பாளி பழம் சாப்பிட்டா நல்லா மலச்சிக்கல் சரியாயிடும், மூல நோயெலாம் வராது. அது மாதிரி ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா மலச்சிக்கல் வராது, நல்ல செரிமானம் ஏற்படும். இந்த பழங்கள் காய்கறிகளை நல்லா சாப்பிட்ணும், அப்போ மலச்சிக்கல் எதுவும் ஏற்படாது. நல்ல செரிமான திறன் அதிகமாக இருக்கும். செரிமானம் என்பது எளிதாக மாறிவிடும், உடல் பருமன் அதிகமாகாது. நாம் தினசரி சாப்பிடுகிற உணவுகளில் 50% பழங்கள் காய்கறிகளாக இருக்கட்டும், கடலைகள் கிழங்குகளாக இருக்கட்டும். சமைத்த உணவு ஒரு 50%, பச்சை காய்கறிகள் பழங்கள் ஒரு 50%. இதன் மூலம் நம்ம என்ன பண்ணோம், மருத்துவம் நமக்கு தேவையில்லை, மருத்துவர்கள் நமக்கு தேவையில்லை, மருந்துகள் நமக்கு தேவையில்லை. அப்போ அவர்கள் விரித்த வலையில் நாம் மாட்டிக்கொள்ளாமல் நம்ம எளிதான ஒரு வாழ்க்கை அப்போ மருத்துவத்துக்காக நோய்களை குணப்படுத்துவதற்காக நம்ம நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி மக்கள் இன்றைக்கி மருத்துவ வியாபாரிகளிடம் மருத்துவ வலையில் சிக்கிக்கொள்ளாமல் முன்கூட்டியே எப்படி தப்பிப்பது என்கிற அந்த விழிப்புணர்வை மக்கள் இப்பொழுது பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் மருத்துவமும் புனிதம் கிடையாது, மருத்துவரும் புனிதம் கிடையாது, மருத்துவ தொழிலும் புனிதம் கிடையாது, மருத்துவமனையும் புரிந்து கிடையாது, மருந்துகளும் புனிதமானது கிடையாது. இது எல்லாமே நாம் செய்கிற பாவத்துக்கு பரிகாரம் தேடுற இடமா தான் இருக்குது. அதனால் பாவம் செஞ்சால் இந்த மாதிரி இடத்துக்கு தான் நம்ம போவோம். ஆனால் பாவங்கிறது என்னது, நம்ம உடம்புக்கு தீங்கு தருகிற உணவுகளை சாப்பிடுவது, அதான் நாம் செய்கிற பாவம். நல்லா 8 மணி நேரம் தூங்கணும், அப்படி தூங்காமல் 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்குறோம் பாருங்கள், அதுதான் நம்ம உடம்புக்கு நாம் செய்கிறோம். இந்த மாதிரி பாவங்களை செஞ்சால் தான் இங்கே போவாங்க, மருத்துவமனைக்கு போவாங்க. மருத்துவமனைக்கு யார் போவா அப்படின்னா, பாவங்கள் செய்தவர்கள், அவர்கள் தான் மருத்துவமனைக்கு போவார்கள். தனது உடலுக்கு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடாமல் பரோட்டா சாப்பிட்றது, இட்லி பூரி பொங்கல் தோசை, பப்ஸு பஜ்ஜி சமோசா ஐஸ்கிரீமு வெள்ளைச்சீனி கலந்த டீ காஃபி இப்படின்னு கண்டதையும் சாப்பிட்றாங்க பாருங்கள். இவங்க தான் பாவிகள், இவங்க தான் பாவம் செய்தவர்கள். தனது உடலுக்கு தீங்கு தருகிற உணவுகளை சாப்பிடுகிறார்கள், அதே உணவுகளை பிறருக்கும் கொடுத்து சாப்பிடுகிறார்கள். இவர்கள் தான் பிறருக்கும் தனக்கும் பாவம் செய்த இந்த பாவிகள். இந்த பாவம் செய்தவர்களுக்கு நோய்கள் தண்டனையாக கிடைக்கும்போது அந்த நோய்களை போக்க வேண்டுமென்றால் பாவம் செய்கிற இவர்கள் போகிற இடம்தான் மருத்துவமும். பாவம் செய்கிற இவர்கள் நம்புகிறவர்கள் தான் மருத்துவர்கள், மருத்துவமனை, மருந்துகள். அதனால் பாவம் செய்யாமல் இருந்துட்டால் நம்ம இந்த மருத்துவத்தை தேடி போக வேண்டியவரில் மருந்துகளை தேடி போக வேண்டிய, மருத்துவமனையும் மருத்துவரையும் நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. உணவே தீர்வு. உணவு மூலமாகவே நமது உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளலாம். மருந்துகள் ஒரு தேவையில்லாத ஒரு நடைமுறை, மருத்துவம் ஒரு தேவையில்லாத ஒரு நடைமுறை, மருத்துவமனை மருத்துவர்கள் இதெல்லாம் ஒரு தேவையில்லாத ஒரு பிரிவு. மனித வாழ்க்கையில் ஒரு தேவையில்லாத பிரிவு. மருத்துவத்தையும் மருந்துகளையும் மருத்துவரையும் மருத்துவமனையும் நாம் வருமுன் காப்போம் என்கிற மனப்பான்மை அடிப்படையாக கொண்டு செயல்படுவோம். ஆனால் இதை முன்கூட்டியே தவிர்த்து விடலாம். மருத்துவமனைக்கு போகாமலே வாழலாம், மருத்துவரை நம்பாமலே வாழலாம். உணவை நம்பு, உணவு தான் தீர்வு, உணவுல எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது தான் மக்களுக்கு இப்போ உள்ள சரியான புரிதலாக இருக்க முடியும். அதே நேரத்தில் நாம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் மருத்துவரை நம்பாமல் இருக்க முடியாது. ஏன்னா உணவில் நீ பார்த்து உணவை சாப்பிடலாம், நோய் வராமல் பார்த்துக்கலாம். ஆனால் நீ ஓரமாக போனாலும் உன் மேலே மோதுறதுக்கு இங்கே வாகனங்கள் இருக்குது. நீ ஓரமாக போனால் கூட உன் மேலே மோதுறதுக்கு வாகனங்கள், மோட்டார் வாகனங்கள் இருக்குது. நீ தப்பே பண்ணலனாலும் உன் மேலே வண்டியை ஓடுவாங்க. அப்போ நீ எங்கே போகணும், இந்த மருத்துவமனைக்கு தான் போகணும். மருத்துவர்கள் தான் ஒன்றை இப்போ காப்பாற்றணும். உடஞ்சி போன எலும்புகளையும் செதஞ்சு போன அந்த உடம்பையும் சரி செய்வதற்கு இந்த மருத்துவர்களுடைய உதவி தேவை. அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் மருத்துவர்களுடைய உதவி நமக்கு தேவை. மருத்துவ வலையில் நாம் சிக்காமல் வாழ முடியாது. மருத்துவர்களின் ஆதரவு இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் வாழ முடியாது. அது இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் தான் மருத்துவமும் இருக்கும், மருத்துவர்களும் இருப்பாங்க, மருத்துவமனையும் இருக்கும். 2040 அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வந்துடும். தற்போதுள்ள இயந்திர அறிவியல் 2040 செயலிழந்துடும். அதன் பிறகு விபத்துகள் இதெல்லாம் ஏற்படாது. மோட்டார் வாகன விபத்துகள் வாகனங்கள் இருக்காது. அதனால் மோட்டார் வாகன விபத்துகள் நடக்காது. தொழிற்சாலைகள் இருக்காது, பள்ளிக்கூடங்கள் இருக்காது, கல்லூரி இருக்காது, மின்சாரம் இருக்காது, இந்த இயந்திரங்கள் இருக்காது. மனிதர்கள் இயற்கையோடு இணைந்து கலந்து வாழப்போகிறார்கள். எளிமையான ஒரு வாழ்க்கை வாழப்போகிறார்கள். எங்கே போனாலும் நடந்தான் போகிறவங்க, வேகமாக போனால் ஓடுவாங்க.
உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட உணவு உற்பத்தி செய்கிற தற்சார்பு வாழ்க்கை முறையில் உணவை உற்பத்தி செய்கிற தொழிலை செய்யப்போகிறார்கள். இயற்கையோடு கலந்து அந்த எளிமையான வாழ்க்கையில் அவர்களுக்கு மருத்துவம் தேவையில்லை. உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பார்கள். அவர்களுக்கு நோய்கள் வராது. நோய்கள் வருவதற்கு முன்பே அவர்கள் தன்னை நோய்களிலிருந்து பாதுகாத்து கொள்வார்கள். உணவே தீர்வு, உணவே மருந்து என உணவில் ஒரு ஆராய்ச்சி பூர்வமான அணுகுமுறை, அறிவுபூர்வமான அணுகுமுறையுடன் தேடி தேடி உணவுகளை சாப்பிடுவார்கள். எதிர்காலத்தில் மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய் இது போன்ற உணவுகளை சாப்பிட மாட்டார்கள். ஏனென்றால் இது மனித உணவுகள் அல்ல. பால், தயிர், தேன் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. வெறுமனே மனித உணவுகள் எது என்று கண்டுபிடித்து விட்டார்கள். அது காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான் இதுதான் மனித உணவு. இதை மட்டுமே சாப்பிட்டால் நோய்கள் வராது. இதை அவித்தோ அல்லது வேக வைத்தோ அல்லது பச்சையாவோ சாப்பிட்டால் போதுமானது. உப்பு சேர்க்கக்கூடாது. உப்பு ஒரு நோய்களை தருகிற ஒன்று. எதிர்காலத்தில் இயந்திர அறிவியல் 2040 அப்புறம் செயலிழந்த பிறகு உப்பு என்பது மனிதர்களுக்கு கிடைக்காது. ஏனென்றால் உப்பு ஒரு விற்பனை பொருள், ஒரு வியாபார பொருள். அது பணம் என்னும் நடைமுறை எதிர்கால 2040 அப்புறம் இல்லாமல் போகும்போது உப்பை உற்பத்தி செய்து விற்பனை செய்வதற்கு யாரும் முன்வர மாட்டார்கள். அதே நேரத்தில் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வும் இருக்கும். கடற்கரையோரம் வாழ்கிற மக்கள் கூட உப்பை பயன்படுத்த மாட்டார்கள். ஏனென்றால் உப்பு என்பது நோய்களை தருகிற ஒரு முக்கியமான ஒரு வேதிப்பொருள் என்பதை மக்கள் உணர்ந்து அத்தகைய விழிப்புணர்வு காரணமாக கடற்கரையோரம் வசிக்கிற மக்கள் கூட உப்பை பயன்படுத்த மாட்டார்கள். இப்படி உப்புக்கு மக்கள் விடை கொடுத்து விடுவார்கள். இனிமே பிறக்கிற குழந்தைகள் இதுபோன்ற விழிப்புணர்வை பெற்ற இயற்கையாகவே விழிப்புணர்வை பெற்றவர்களாக இருப்பார்கள். இப்போதுள்ள மக்களும் விழிப்புணர்வை பெறுகிற காலம் நெருங்கிவிட்டது.